கோயில் 18 படிகளுடைய தத்துவம். 1ஆம் படி கண்களை குறிக்கும், நல்லதை பார்க்க வேண்டும். 2ஆம் படி மூக்கை குறிக்கும், நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். 3ஆம் படி காதுகளை குறிக்கும், நல்ல செய்திகளை காதால் கேட்க வேண்டும். 4ஆம் படி வாயை குறிக்கும், நல்ல சொற்களை சொல்ல வேண்டும். 5ஆம் படி உணர்வை குறிக்கும், போட்டியிருக்கக்கூடிய ஐயப்பனுடைய மணிமாலையை மட்டும் தொட வேண்டும் என்பதை குறிக்கும். 6லிருந்து 13ஆம் படி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாச்சரியம், வீண் பெருமை, அலங்காரம், பிறரை இழிவுபடுத்துதல், பொறாமை, இல்லற பற்று, புத்தர பாசம், பணத்தாசை இவற்றையெல்லாம் விட வேண்டும் என்பதையும். 14ஆம் படி சாத்வீகம், 15ஆம் படி ராட்சச குணம், 16ஆம் படி தாமச குணம். இந்த 3 குணங்களையும் நம்ம சரியா செயல்படுத்தினாதான் சோம்பலை விட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் என்பதையும். 17ஆம் படி மனம் என்கின்றதை விட்டு வித்யா என்கின்ற அறிவை நாம் பெற வேண்டும். 18ஆம் படி நல்ல புத்தியை பெற்றாதான் அத்வித்யா என்ற கூடிய மோட்சத்தை அடைய முடியும் என்பதை குறிக்கிறது.